ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்கிறது. த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் அ ஸ்ட்ராங் டவர் என்று அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் இருக்கிறது. ஸ்ட்ராங் டவர். ஏ என்கிற ஆங்கில எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏ என்கிற ஆங்கில எழுத்துக்கு கடவுள் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தேவன் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு பரிசுத்த வேதாகமத்தின் எபிரேயத்தில் ஏல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏல் அப்படின்னா காட். இதில் ஆங்கிலத்தில் ஏஎல் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் அதனுடைய சரியான காரண பெயர். ஆனால் இஎல் அப்படிங்கிறது அந்த ப்ரொனன்சியேஷனை எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற எழுத்துக்கள். ஸோ இந்த ஏல் அப்படிங்கிற வார்த்தை, அந்த பெயரினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வலிமை பொருந்தியவராய் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வலிமையுடையவர், வல்லமையுடையவர் அப்படிங்கிற அந்த பதம் தான் அந்த ஏல் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. எப்படி அந்த ஏஎல் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கடவுளுடைய தன்மை வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த மொழிகள் நம்ம பேசுகிறோம், தமிழில் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆங்கிலம் பேசுகிறோம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இப்படி பல்வேறு விதமான மொழிகள் இருக்குது. இந்த மொழிகள் எல்லாம் எங்கேருந்து ஆரம்பித்து வந்தது அப்படின்னா, சித்திர எழுத்துக்கள் அப்படிங்கிற செமிட்டிக் லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பித்து வருது. அப்போது இந்த உலகத்தினுடைய முதன்மை மொழிகள், ஆரம்ப மொழிகள் எல்லாம் எங்கிருந்து ஒரு குடும்பத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த செமிட்டிக் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலேருந்து வருது. இந்த செமிட்டிக் லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அதனுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்திரங்கள், படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஒவ்வொன்றையும் குறிப்பதற்கு ஒவ்வொரு சித்திரங்களை வரைஞ்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது அதன் மூலமாக அதை எழுதியவர் அல்லது வரைந்தவர் சொல்ல விரும்புகிற கருத்தை அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இப்படித்தான் எழுத்துக்கள் ஆரம்பமாச்சு. இப்போ அந்த செமிட்டிக் லாங்குவேஜினுடைய முதல் எழுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எருதினுடைய தலை, ஒரு ஆக்ஸ் அதனுடைய தலை. இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எருதினுடைய தலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். 2 கொம்போட அந்த வாய், ஒரு ஷார்ப்பான எட்ஜோட அதனுடைய வாய் இருக்கும். இதனுடைய நடு பகுதியை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அந்த எருதினுடைய சித்திரம், அதனுடைய தலை எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எருதினுடைய முகத்தை பார்க்கும்போது வல்லமையுடைய அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இது ஆலெப் எனப்பட்டது. அதனுடைய ஆங்கில எழுத்து ஏ. இப்போ அந்த எருதினுடைய தலையை பக்கத்தில் இருக்கிற ஏ அப்படிங்கிற தலைகீழாக இருக்கிற ஏ அப்படிங்கிற லெட்டரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஏயினுடைய 2 மேலே இருக்கிறது 2ம் அந்த எருதினுடைய கொம்பு போலவும், கீழே இருக்கிற அந்த முக்கோணமான பகுதி அந்த எருதினுடைய முகம் போலவும் இருக்கும். ஸோ தலைகீழாக திருப்பப்பட்ட ஏ அதுதான் எருதினுடைய தலைக்குரிய ஒரு சித்திரம், ஒரு படம் அப்படிங்கிறத விளங்கிட்டோன்னா, இந்த ஏ அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், ஆலப் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வல்லமை பொருந்திய, வல்லமை மிக்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இதை மனசில் வச்சுக்கிட்டு 12வது எழுத்துக்கு போனோம்னா, அந்த 12வது எழுத்து மெய்ப்பனுடைய கோல், அதுதான் அதனுடைய சித்திரம். ஒரு மெய்ப்பெண் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோல். இது லாமெட் எனப்பட்டது. அதனுடைய ஆங்கில எழுத்து எல். இந்த எல் அப்படிங்கிறத அப்படியே திருப்பி போட்டோன்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மெய்ப்பனுடைய கோல் போல் இருக்கும். ஸோ எருதினுடைய தலை, 2வது மெய்ப்பனுடைய கோல். ஆரம்பகட்ட மனிதர்களுடைய மிக முக்கியமான வேலையே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விவசாயமும் விவசாயம் சார்ந்து இருக்கிற மிருகங்களை மேய்ச்சலுக்குள்ளே நடத்துகிற விஷயமும், அதுதான் முக்கியமான வேலை. ஸோ முதன்மையான முக்கியமான தொழிலாக இருக்கிற ஒரு மெய்ப்பனுடைய கையில் இருக்கிறது கோல். அப்புறம் வல்லமைக்கு அடையாளமாக அவன் நினைப்பது எருதினுடைய தலை. அப்போ எருதினுடைய தலை அதனுடைய எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஏ என்கிற லெட்டரை தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. கொம்பு, முகம் இதை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 லெட்டரையும் சேர்த்துறாங்க. ஏ அப்படிங்கிற லெட்டரையும் ஆலப் அப்படிங்கிற லெட்டரையும் இந்த லாமெட் அப்படிங்கிற மெய்ப்பனுடைய கோலாக இருக்கிற அந்த எல் அப்படிங்கிற லெட்டர் 2யும் சேர்த்துறாங்க. அப்படி சேர்த்தும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 2ம் சேர்ந்து கடவுளை குறிக்கிற வார்த்தையாக மாறியது. வல்லமை பொருந்திய அதிகாரம், ஸ்ட்ராங் அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அப்படின்னு வாசிச்சோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் டவர். இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்கே வருது அப்படின்னா, தேவனுடைய கடவுளுடைய பெயருக்குள்ளே வருகிறது. அந்த வல்லமை அப்படிங்கிற அர்த்தமே, அந்த பொருளே கடவுளுடைய பெயருக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக இருக்கிறது. மனிதருக்கு வல்லமை இருக்கிறது, மிருகங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, இயற்கைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் அத்தனை வல்லமையும் தேவனுடைய வல்லமைக்கு கீழ்பட்டிருக்கிறது.
அப்போது உலகத்திலேயே மிக அதிகமான உச்சபட்ச வல்லமை நிறைந்தது எது அப்படின்னா கர்த்தருடைய நாமம். இந்த முதன்மை பெயர்னு சொன்ன பார்த்தீங்களா, கடவுளுடைய முதன்மை பெயர் ஆதியிலே தேவன். அந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எபிரேய பதம் எப்படி இருக்கிறது? ஏலோகிம் அப்படின்னு இருக்கிறது. ஏன் ஏலோகிம் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஏல் அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஏலோகிம் அதுக்குள்ளேயே ஏல் அப்படிங்கிறது இருக்கிறது. ஏல் லோஹிம். அப்போது மெய்ப்பனை போல என்னை மேய்க்கும் சர்வ வல்லமையுள்ள கடவுள். ஏலோகிம் அப்படின்னா பன்மைத்தன்மை, ப்ளூரலில் இருக்கிற விஷயம். ஏலோவா, ஏலா அல்லது ஏல் என்கிற சொல்லை தழுவிய சொல்லாகத்தான் இந்த ஏலோகிம் அப்படிங்கிற வார்த்தை அமைந்திருக்கிறது. இது ஆதியாகமம் 1:26, 3:22 போன்ற இடங்களில் பன்மையாகவும், சங்கீதம் 45:7 போன்ற வசனங்களில் ஒருமையாகவும் சிங்குலராகவும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய முதன்மை பெயராக ஆதியாகம புஸ்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏலோகிம் என்கிற பன்மை பெயர், ப்ளூரல் நேம் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ பரிசுத்த வேதாகமத்தில் ஏல் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு உள்ளடங்கி இருக்கிற தேவனுடைய நாமங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவ்வளவு விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் ஏல், அதாவது மேய்ப்பனை போல என்னை வழிநடத்தும் சர்வ வல்லவர் அப்படிங்கிற தன்மை அடங்கிய இத்தனை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஏல் எலியோன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎல்லுக்கு பதிலாக இஎல் போட்டிருக்கு. ஏன்னா அந்த ப்ரொனன்சியேஷனை எழுதுறதற்கு இஎல் என்று பயன்படுத்தியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது என்ன? ஏஎல் அப்படிங்கிற அந்த பெயர். ஏல் எலியோன் அப்படின்னா உன்னத தேவன் என்று அர்த்தம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக ஏல் ஷடாய். இந்த ஏல் ஷடாய் அப்படிங்கிற நாமத்தை நம்ம அதிகமாக அடிக்கடி கேட்டிருப்போம், அதிகமாக பாடியிருப்போம், அதிகமாக துதிச்சிருப்போம். இதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்குது. அப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற பெயரினாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் அறியப்பட்டிருக்கிறேன், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா. இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டிருக்கிறார். இதற்கு எல்லாம் செய்ய வல்ல தேவன், போதுமானவரான தேவன் அப்படின்னு அர்த்தம். ஆல்மைட்டி காட், ஆல் சஃபிஷியன்ட் காட். மூன்றாவது நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல் ஓலாம். இந்த ஏல் அப்படின்னா நமக்கு தெரியும், ஓலாம் சதா காலம் உள்ள தேவன், எவர் லாஸ்டிங் காட் அப்படின்னு அர்த்தம். ஆதியாகமம் 21:33 இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். நாலாவதாக எல் கேடோல் அப்படிங்கிற வார்த்தை, இதற்கு மகாதேவன் அப்படின்னு அர்த்தம். சங்கீதம் 95:3 இருக்குது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 34:14 எல் குவானா அல்லது எல் குவானோ அப்படின்னா எரிச்சல் உள்ள தேவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா ஸ்ட்ரென்த் உள்ள தேவன் தான், சர்வ வல்லமையுள்ள மெய்ப்பனை போல மேய்க்கிறவர் தான். ஆனால் அவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். எதற்காக? பாவத்திற்கு விரோதமாக, அக்கிரமத்துக்கு விரோதமாக, கீழ்ப்படியாமைக்கு விரோதமாக அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம அதை தெரிந்து கொள்ளலாம். ஏழாவது எல் அமான் அப்படிங்கிற ஒரு நாமம் உபாகமம் 4:31 கொடுக்கப்பட்டிருக்கிறது, இரக்கமுள்ள தேவன். எட்டாவது ஏல் ரச்சூம், உண்மையுள்ள தேவன் அப்படின்னு உபாகமம் 7:9 கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல் ரச்சூம். ஒன்பதாவதாக எல் ரோய், இதையும் நம்ம அதிகமாக தெரிந்திருக்கிறோம். எல் ரோய் அப்படின்னா என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக ஏசாயா 9:6 வல்லமையுள்ள தேவன், எல் கிப்போர் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒன்றாக இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வார்த்தைகளை ஏசாயா சொல்லியிருப்பார். அதில் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா எல் கிப்போர் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாகவும் நாமமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஏல் சர்வ வல்லமையுள்ள மெய்ப்பனாகிய கடவுள் அப்படிங்கிற வார்த்தையோடு இணைந்த, நாமத்தோடு கூட இணைந்த இத்தனை வசனங்கள் அங்கே இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிக்கும்போது தேவன் கேட்குறாரு யாக்கோபு கிட்ட, உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான்.
ஏன்னா இதுக்கு முன்னால் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய அப்பா கேட்டிருக்கிறாரு. அதுக்கு யாக்கோப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அங்கே ஒரு தவறான பெயரை சொல்கிறாரு, நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் அப்படின்னு யாக்கோபு போராடி போராடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து கேட்குறாரு பாருங்க, உன் பேர் என்ன? அப்போ ஆண்டவருக்கு யாக்கோபுடைய பெயர் தெரியாமல் இல்லை. ஆனால் யாக்கோபு தன்னுடைய பொய்யான தன்மையிலிருந்து உண்மையை நோக்கி திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் அந்த கரெக்ஷனை செய்ய விரும்புகிறார். யாருக்கிட்ட? யாக்கோபு கிட்ட. ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஒரு மனிதன் மேலே சித்தம் வச்சுக்கிட்டாரு, அந்த மனிதனை கொண்டு பல்வேறு காரியங்களை இந்த பூமியில் செய்யணும்னு விரும்பிட்டார் அப்படின்னா, அந்த மனிதன் தன்னுடைய தவறுகளிலிருந்து திருந்தி வருவதற்கான வாய்ப்புகளை அவர் அதிகமாக கொடுக்குறார். உன் பேர் என்ன? நீ உங்கள் அப்பாட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்டு வந்து இல்லை, இப்போது சொல்லு, உண்மையை சொல்லுவோம், பேர் என்ன? இப்போ உண்மையை சொல்கிறாரு யாக்கோபு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியலை, பொய் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பொதுவாகவே மனிதர்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி வரும்போது அந்த இடத்துக்கு பேர் வச்சுருவாங்க, அல்லது அங்கே பிறக்கிற பிள்ளைக்கு பேர் வச்சுருவாங்க, குழந்தைக்கு பேர் வச்சுருவாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு பேர் வைக்கிறார். எப்படி பேர் வைக்கிறாரு? இஸ்ராயேல் அப்படின்னு வைக்கிறார். இங்கே நம்ம இஸ்ரவேல் அப்படின்னு வாசிக்கிறோம், அது இஸ்ராயேல். அது ரெண்டாக பிரித்தோன்னா இஸ்ரா ஏல் அப்படின்னு வரும். அந்த ஏல் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் அதை தான் படிச்சுட்டு இருந்தோம். ஏஎல் இங்கே ப்ரொனன்சியேஷனுக்காக இஎல் என்று பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான வார்த்தை அமைப்பு எப்படி இருக்கிறது? ஏஎல். இந்த ஏஎல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ அப்படிங்கிறது ஒரு எருதினுடைய தலை, அதற்கு சர்வ வல்லமை, வல்லமை பொருந்திய என்று அர்த்தம். எல் என்பது மேய்ப்பனுடைய கோல். அப்போது மேய்ப்பன் போல என்னை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள கடவுள், அதுதான் ஏல். அப்போ இஸ்ரா ஏல் அப்படின்னு தேவன் யாக்கோபுக்கு எந்த பெயரை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய நாமத்தையே கொடுத்துருக்கிறார். தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு புதிய இனமாக நீ இருப்பாய், தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். மேய்ப்பன் தன் கோலை கொண்டு எப்படி தன்னுடைய மந்தையை பாதுகாப்பானோ, வழிநடத்துவானோ, பராமரிப்பானோ, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் அந்த மெய்ப்பனை போன்ற ஒரு கோலை வைத்து உன்னை நடத்துவேன், இதுதான் உன்னுடைய பெயராக இருக்கும் அப்படின்ட்டு யாக்கோபுக்கு தேவன் இஸ்ராயேல் அப்படிங்கிற தம்முடைய பெயரையே கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கும் வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரேலர்களாக இருக்கிற நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்தவள் என்று நாம் அழைக்கப்படும் போது, அந்தியோகியாவில் அன்றைக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பட் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவரை, அபிஷேகம் பண்ணுகிறவரை, நம்மை அபிஷேகிப்பவரை, நம்மை தெரிந்து கொண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். அதற்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது? வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேலன், இஸ்ராயேல் அப்படிங்கிற பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தற்பிக்கப்பட்டிருக்கிறது. இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான கடவுள், மேன்மையான கடவுள், எரிச்சலுள்ள தேவன். அப்படி அத்தனை பேர் பார்த்தோமே. சர்வ வல்லமை உள்ளவர், ஒரு மெய்ப்பனை போல கோலை கொண்டு சர்வ வல்லமையோடு நம்மை பராமரிக்கிறவர். இப்படிப்பட்ட பெயரெல்லாம் தேவன் தமக்கு மட்டும் வைத்து கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தரித்திருக்கிறார். யாக்கோபுங்கிற பெயர் மொத்தமாக முடிஞ்சு போனது, இஸ்ராயேல் அப்படிங்கிற பெயர் மட்டும் நிலைத்திருக்கிறது. என்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம்னா அது எங்கேருந்து வந்திருக்கிறது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய நாமத்தை தன்னுடைய தவறுகளிலிருந்து தன்னை திருத்தி கொண்ட மனிதனுக்கு தம்முடைய பெயரையே கொடுத்தார். தேவன் பரிசுத்தவான்களை தேடுறதில்ல, பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எதற்கு? தம்முடைய நாமத்தை தரிப்பித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றுவதற்கு. இப்படித்தான் தேவனுடைய நாமம் ஏஎல் என்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது, ஏலோகிம் அப்படிங்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. என்றென்றும் நிலைத்திருக்கிற உன்னதமான தேவன்
என்கிற பெயர் வெளிப்படுத்தப்பட்டது. சதா காலமும் நிலைத்திருக்கிற தேவன், சதா காலம் இருக்கிற தேவன், ஏல் ஓலாம் அப்படிங்கிற நாமம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினாரோ அங்கங்கே எல்லாம் தம்முடைய தன்மைகளை வெளிப்படுத்தி இருப்பார். இங்கே யாக்கோபுக்கு என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வதிக்கிறவராகவும் வெளிப்பட்டிருக்கிறார், மனிதனை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாகவும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இப்படி தேவனுடைய நாமங்கள் பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. இதில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். மீண்டும் இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வருகிற இந்த மறைபொருள் மீட் கூடுகையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த பார்ட் இதோடு கூட நிறைவு பெறுகிறது. இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட அதிகமாக இடைப்பட்டிருப்பார், பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் நம்மை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்களோடி சுகமாயிருப்பான் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி சுகமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமேன்.